உணவுப் பொருட்கள பொறுத்தவரைக்கும் உடலுக்கு இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதில முக்கியமா இஞ்சி வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த இஞ்சியில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்ங்கிற வேதிப்பொருள் வந்து ப்ராஸ்டாகிலாண்டின் அதேமாரி ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டா கொண்டு வரும். ஸோ, அதனால நமக்கு வீக்கமும் வந்து குறையும். பீரியட்ஸ் அப்போ வந்து அதிகமான வலிகளும் வந்து இருக்காது. அதே மாரி மஞ்சள், மிளகும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து அந்த கட்டிகளோட அளவு வந்து குறைக்கக்கூடியது. டாக்டர் ஆனாலும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ, இன்னும் கூட எனக்கு அந்த கட்டிகள் வந்து குறையல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீகேர் கிருத்தமும், ஸ்ரீகேர் கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, அது கூட டீடாக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கட்டிகள வந்து கண்டிப்பா சரி செஞ்சுக்க முடியும். ஸோ, 90% நபர்களுக்கு இது அறுவை சிகிச்சை இல்லாமலே நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் மூலமாக உணவு முறை மாற்றங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது கூட டீடாக்ஸ் மெத்தட்ஸ் கூட ஸ்ரீகேர் கிருத்தமும், கேப்சூல்ஸ் இத ஃபாலோ பண்ணாலே இந்த ஓவரியில உண்டாகக்கூடிய கட்டிகள வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். பட் இத நம்ம கவனக்குறைவாவும் விடக்கூடாது. சில பேருக்கு இந்த ஓவேரியன் சிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அப்படின்னா, அது ட்விஸ்ட் ஆகுறதுக்கோ, இல்ல ஓவேரியன் டார்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, அது வந்து சுருங்கி அதாவது சுத்தி போயிட்டு வந்து அது உள்ளுக்குள்ளேயே வந்து ரப்சர் ஆகுறதுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதெல்லாம் நம்ம வந்து கவனமா பார்க்கணும். ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குன்னா, ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டு மருந்துகள ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்.